மினி பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா ஜலிச்சு எடுத்து வச்ச மாவுங்க. அப்படியே நெய் ஒரு 3 ஸ்பூன் அப்படியே பெரிய ஸ்பூனில் போட்டுக்கலாங்க. அப்படியே தயிர் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை அப்படியே போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் உப்பு, சோடா உப்பு இருக்கு இல்லைங்களா, அதுங்க இது அப்படியே போட்டுக்கலாங்க. இது தூள் உப்புங்க, தூள் உப்பு 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே நல்லா கலக்கி கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாங்க. நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி கொடுத்துட்டேங்க. இதில் லைட்டாக தண்ணி ஒரு 4 ஸ்பூனுங்க விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேங்க. இது நல்லா ஊறட்டுங்க ஒரு 1/2 மணி நேரம். துணி போட்டு இப்படி கோச்சி வச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் கழித்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாங்க. மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. இதை எடுத்து நம்ம சின்ன சின்ன பாலாக நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பாலாக பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம இந்த சர்க்கரை 1 கப்பு போட்டுக்கலாங்க. பாதுஷாக்கு 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணிங்க. நம்ம 1/2 கப் தண்ணி ஊற்றி பாகுப்பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கலாங்க. நல்லா காயிட்டுங்க. இப்போ இது உருண்டை பண்ணி வச்சுட்டேங்க. இது இப்படி நடுவில் ஒரு அமுத்தி இப்படி வச்சுக்கலாங்க. எல்லா உருண்டையும் மினி பாதுஷா சூப்பராக இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. இப்போ எல்லாத்தையும் இப்படி பண்ணி வச்சுட்டேங்க. எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப காய விடக்கூடாதுங்க, மீடியம் சூட்டில் தான் இருக்கணுங்க. பொரித்து எடுத்துக்கணும். சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு பொட்டு லெமன் புழிஞ்சிக்கலாங்க, பாகு கெட்டியாகாமல் இருக்கும். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாகு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒன்றா போட்டுக்கலாங்க. ஆனால் ரொம்ப உரைச்சிட்டாக்கா இது வேகாதுங்க, உள்ளே வேகாது. கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே போட்டுக்க வேண்டியது தாங்க. இப்போ எல்லாம் போட்டுட்டேங்க. வேகுதுங்க. வெந்தது பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சுங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த சர்க்கரை பாகில் போட்டுக்கலாங்க. இப்போ இது சர்க்கரை பாகில் போட்டு முக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சர்க்கரை பாகில் டிப் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டிங்கில் வச்சு பார்க்கலாங்க. சூப்பரான மினி பாதுஷா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல ஸ்பான்ஸாக இருக்குங்க. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.